கர்வம் பிடித்தவர், யாரையும் மதிக்க மாட்டார். பணக்காரனை கண்டா ஒரு மரியாதை, ஏழை கண்டா ஒரு மரியாதை. எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு அவர் பெருசா பேசிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் உடனே போன பண்ணி அம்மா கிட்ட பேசுற மாதிரி. அம்மா ஏன் அப்புறம் உருவிட்டு விட்டுட்டாங்க 2013 அமைச்சரை பத்தி புடிக்கிட்டாங்கல்ல, அமைச்சர் பத்தி புடிக்கிட்டாங்கல்ல. அம்மாவுடைய மனைவியும் மகனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அம்மா அப்படியே அசந்து போயிட்டாங்க. என்ற குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் மகனுமே வந்து இப்படி சொல்லும் போது மக்களை எப்படி வாட்டி வதைப்பார் சொல்லி அப்பவே பதவி எடுத்துட்டாங்க. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. எம்எல்ஏ இருந்தார், யாருன்னு தெரியும். 10 வருஷம் இருந்தா, 9 வருஷம் இருந்தாரு. என்ன கிழிச்சாரு உங்களுக்கு? நான் வந்த பிறகுதான் ரோடுகள்லாம் போட்டு கொடுத்தேன். அதுக்கு முந்தையெல்லாம் மக்களை பற்றியே பேசுறது கிடையாது. திமுக பற்றி புகழ்ந்து பேசுவார் சட்டமன்றத்தில். ஓட்டு போட்டது அண்ணா திமுகவுக்கு, புகழ்ந்து பேசுறது. அது மட்டும் இல்லை, கர்வம் பிடித்தவர், யாரையும் மதிக்க மாட்டார். பணக்காரனை கண்டா ஒரு மரியாதை, ஏழை கண்டா ஒரு மரியாதை. நீ அவர்கிட்ட போய் பேசுனா அப்படியே பணக்காரர் வந்து அவங்கள வெளியே நிறுத்தி வச்சுட்டு அவர்கிட்ட பேசுவார். அப்படிப்பட்ட ஆள் தேவையா? எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு அவர் பெருசா பேசிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் உடனே போன பண்ணி அம்மா கிட்ட பேசுற மாதிரி. அம்மா ஏன் அப்புறம் உருவிட்டு விட்டுட்டாங்க 2013 அமைச்சரை பத்தி புடிக்கிட்டாங்கல்ல, அமைச்சர் பத்தி புடிக்கிட்டாங்கல்ல. எப்படி புடுங்கினாங்க? உலகத்திலேயே உள்ள அதிசயம், நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி, நம்முடைய புள்ள நம்ம பதவிக்கு தான் ஆசைப்படுவாங்கல்ல, மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. ஆனா திரு சொங்காட்டையன் வீட்டில் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் ஏதோ பிரச்சனை, அது சொல்லக்கூடாது, அது தப்பான பிரச்சனை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். தொகுதிக்கு அத்தனை தெரியும். பிரச்சனை சம்பந்தமா போய் நான் கீழே அப்பதான் இருந்தேன். அம்மா முதலமைச்சர் அறையில் இருந்தாங்க, தலைமைச் செயலகத்தில். போய் நேரடியாக போய் இவருடைய சொங்காட்டனுடைய மனைவியும் மகனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அம்மா அப்படியே அசந்து போயிட்டாங்க. என்ற குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் மகனுமே வந்து இப்படி சொல்லும் போது மக்களை எப்படி வாட்டி வதைப்பார்னு சொல்லி அப்பவே பதவி எடுத்துட்டாங்க. அப்பவே நான் அப்படி அல்ல, திறமையா செயல்பட்டேன். 2011 எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கொடுத்தாங்க. சிறப்பான சாலை அமைச்சேன். எல்லா இடத்துலையும் சிறப்பான சாலை பார்த்துட்டு என்னை பாராட்டி 2016 கூடுதலா பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. 2 துறை தான் பிரமாணமான துறை. ஒன்று நெடுஞ்சாலை, ஒன்று பொதுப்பணித்துறை. 2 துறை எனக்கு ஒப்படைச்சு நீங்க சிறப்பா செயல்படுங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு வருகின்ற பொழுது 6 மாசம் அம்மா மறைஞ்சாங்க. அப்பா இவர் வந்து கண்ணீர் விட்டு அழுதார். நான் முதலமைச்சராக இருக்கிறேன், என்ன முதலமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவர் சொல்றாரு, என்னை ஆக்கிட்டாங்க. உன்னை யார் ஆக்குனா? கூட ஒரு எம்எல்ஏ கூட போகலையா? எம்எல்ஏ தானே ஆக்கணும், எம்எல்ஏ தாங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எல்லாம் என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் சம்மதமே இல்லை, பந்தியிலே கோர வைக்கல, ஏலா ஓட்டைன்னு மாதிரி, ஏலா கிழிஞ்சலைன்னு சொல்ற மாதிரி பந்தியிலே இவர் அப்புறம் வைக்கல. இவர் என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டானு எனக்கு எங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நான் முதலமைச்சரான. உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, உன்னுடைய நிலைமை தெரியும். ஏன்னா அம்மாவே ரிஜெக்ட் பண்ண ஆளாச்சு. நீ அம்மாவே எப்படி உன்னை தேர்ந்தெடுப்பாங்க? ஆக எனக்கு அம்மா அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செயல்பட்ட காரணத்தால என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. 4 வருஷம் 2 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளவு கஷ்டம். ஒரு பக்கம் கட்சியில இந்த கட்சியை உடைக்க வேணும், அவ்வளவு வழக்குகள் போட்டாங்க. திமுக செய்த சதி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த பி டீம்லாம் வெளியில போயாச்சு. இப்ப பி டீம்லாம் யாரான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வெளியில போன அத்தனை பேரும் இந்த கட்சியை உடைக்கணும் பார்த்த ஆளுங்க அங்க போய் தஞ்சை அடைஞ்சு பி டீமா இருந்து அண்ணா திமுக உடைக்க பார்த்தாங்க. உங்களுடைய ஆசையால, உங்களுடைய ஆதரவால அண்ணா திமுக எப்போ யாராலையும் உடைக்க முடியாது. இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி, இது தொண்டை நிறைந்த கட்சி.
இப்போ உங்க முன்ன தொண்டனா தான் பேசுறேன், நான் தலைவனா அல்ல. யாரு வேணாலும் இங்க வரலாம், இது அண்ணா திமுகவில் தான் முடியும். இங்க இருக்கிறவங்க கூட இங்க வந்து நிக்கலாம். நான் இங்கிருந்தா வந்தேன், இங்கிருந்தா வந்தேன். நான் வேணா பெருசா இவர் மாதிரி அப்படி இருந்த இப்படி இருந்தா நான் சொல்லல. நான் சாதாரண தொண்டன், கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர், படிப்படியா உயர்ந்தவர். இன்றைய தினமும் ஒரே தொகுதியில் 11வது முறை நினைக்கிறேன், எடப்பாடியில 11வது முறை நினைக்கிறேன். போன முறை 94,000 ஓட்டுல என்னை ஜெயிக்க வச்சாங்க 10. நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 45,000 ஓட்டு என்னுடைய தொகுதியில் ரெடி. இப்படி மக்கள் நேசிச்சா, மக்களோட மக்களாக வாழ்ந்தா, மக்களுடைய பிரச்சனை உடனுக்குடன் தீர்த்தா, மக்கள் நம் குடும்பத்தில் ஒருவராக நினைக்க வேண்டும். குடும்பத்தில் அப்படி நினைத்தால் அனைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார். ஆனா இந்த எல்லாம் அப்படி இல்லை. நைட் 8 மணியெல்லாம் கேட்டு பூட்டிடுவார், நாய் அவுத்துட்டுருவார். உண்மைதானே? 8 மணிக்கு மேல போக முடியுமா? நான் பல தடவை பார்த்துருக்கிறேன். தொலைபேசியில் போகும்போது இதெல்லாம் நடக்காது பாரு. எங்களுக்கு அப்படி இல்லை, உங்களுக்கெல்லாம் எப்படி? தப்பி தவறி ஏதோ இந்த மக்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதை வச்சுட்டு டுமில் விட்டுக்கிட்டு இருக்கார். ஏங்க, இவருக்கு யாரும் அடையாளம் கொடுத்தா? நீங்க தானே கொடுத்தீங்க. இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் தாங்க அவருக்கு அடையாளம் கொடுத்தீங்க. அவர் எம்எல்ஏ ஆனதால தானே அமைச்சர் ஆனாரு. இப்போ நீங்க அடையாளம் கொடுத்தா தான் நான் வர முடியும். எனக்கு பெருசா வாய்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மக்கள் தான் நீதிபதிகள், மக்கள் தான் அந்த நீதிபதிகள் கொடுக்கின்ற தீர்ப்பு இறுதியானது. மக்கள் தான் எஜமானர்கள், அவர்களை மதிக்க வேண்டும், அவருடைய சொன்ன கருத்தை உள்வாங்க வேண்டும், என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படித்தான் நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் உங்க முன் வந்து இவ்வளவு பெரிய பதவியை எனக்கு கொடுத்து உங்களிடத்துல பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எதையாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா? நான் அத்திக்கடை அவனாசி திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றினேன், நிறைவேற்றி கொடுத்தல. எஞ்சிய பகுதி எங்கெங்க ஏரி குளம் இருக்குதோ அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடன் நிரப்பப்படும். விவசாயிகளுடைய நிலை மாறும். எல்லா ஏரி குளம் குட்டையெல்லாம் விடுபட்டதெல்லாம் நிரப்புவோம். அது மட்டும் இல்ல, பாண்டியார் குடும்பத்தையும் அதையும் நிறைவேற்றி கொடுப்போம். அதோட இன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் 2 முறை தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியுடன் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல விவசாயிகள், தொழிலாளி விலையெல்லாம் கறவை மாடு கொடுக்கப்படும். நம்முடைய தொழிலாளிகளுக்கு கறவை மாடு விலையெல்லாம் கொடுக்கப்படும். அது கூட திரு ஸ்டாலின் முடக்கி வச்சிட்டார். பிரம்மாண்டமான ஆசியாவிலே பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல்ல 1050 ஏக்கர்ல 1200 கோடியில அமைச்சேன். நான் வெளிநாடு போய் அமெரிக்கா முதலமைச்சர் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு சென்று பஃபலோ பால் பண்ணைக்கு போய் அந்த பால் பண்ணையில் அங்கே இருக்கின்ற அதிகாரியோடு தொடர்பு கொண்டேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு 60 லிட்டர் பால் கொடுக்குது. அதே கலப்பின பசை நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய சீதோசனைக்கு தக்கவாறு அதை ஆராய்ச்சி மூலமா உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு விலையெல்லாம் கொடுக்கலாம்னு தான் அந்த 1000 கோடியில கட்டுனத 1200 கோடி கட்டுனதை பூட்டி வச்சிருக்கிறான். எவ்வளவு அநியாயம்! அநியாயம் தானே? ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காங்க. நான் இருக்கும்போது கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்துட்டேன். ஆராய்ச்சி நிலையம் பூட்டி கிடக்குது. எவ்வளவு கொடுமை! விவசாயினா இழிச்சுவ தலைமை நினைக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி நிலையத்தை, இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கலப்பன பசுகளை உருவாக்கி விவசாயிக்கு தருகின்ற பொழுது, விவசாயி தொழிலாளிக்கு தருகின்ற பொழுது ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். ஒரு பசு 2 பசு வச்சிருந்தா போதும். நம்முடைய மாதந்தோறும் நமக்கு சம்பளம் 80 லிட்டர் பால் கறக்கும். விலை இல்லாம கொடுக்கிறோம். ஆடு, நம்ம வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும். ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கி தருகின்ற ஆடு 40 கிலோ கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் 40 கிலோ கிடைக்கும். இதையெல்லாம் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நாம நம்முடைய விவசாயிகள் வழங்குவதற்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அதோட விவசாயிகள் அதிகமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு விவசாயிகள் இன்றைக்கு என்ன கன்றுக்குட்டி வேணுமோ அந்த கன்றுக்குட்டியை ஈன்று தருகின்ற ஆராய்ச்சி நிலையத்தை நான் தான் துவக்கினேன். ஊட்டியில் துவக்கணும் 50 கோடியில். இந்த ஸ்டாலின் வந்து அப்படியே முடக்கிட்டார். பாதி வேலை நின்று அப்படியே கிடக்குது, பெட்டி கிடக்குது. இதில் என்ன வேணும்? இன்னைக்கு விவசாயி
சிந்து காலை வேணுமா, சிந்து மாடு வச்சிருக்கிறீங்க, சிந்து கிடையாது கன்று. இன்றைக்கு காங்கிங் மாடு வச்சிருக்கிறீங்க, காங்கிங் காலை கண்டுபிடி வேணா அது கன்று. அதுக்கு அதிமுக அரசாங்கம் 50 கோடியில் இன்றைக்கு வெளிநாட்டோட இன்றைக்கு ஊட்டியில் அந்த திட்டத்தை கொண்டாந்து அதையும் நிறுத்தி வச்சுட்டார். அதிமுக ஆட்சி வந்தவுடனே கால்நடை பூங்கா சிறப்பாக செயல்பட்டு விவசாயிகளை அழைச்சிட்டு போய் அங்கே திட்டத்தை காட்டுவோம். விவசாய தொழிலாளிகளை அந்த 2 பேருந்து அதில் வாங்கணும். 100 பேர் தங்குற மாதிரி பெரிய ஆடிட்டோரியம். விவசாயிகள் வளர்க்கப்படுகின்ற ஆடு பசு என்ன நோய் ஆகுது, அந்த நோய் எப்படி வருது, அதுக்கு என்ன அறிகுறி, அதை எப்படி தீர்க்க முடியும், அப்படியே தத்துரூமா உங்களுக்கு விலைக்கு கொடுப்பாங்க. இதையெல்லாம் நான் ஒரு விவசாயி இருக்கிற காரணத்தினால எப்படியாவது இந்த விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும் என்று தான் கஷ்டப்பட்ட திட்டத்தை கொண்டாந்தேன். விவசாய தொழிலாளி இரவுகள் பாடுபடுறாங்க, அவைகளால முழுமையா பயன்பெற முடியல. அந்த விவசாய தொழிலாளிக்கும் இப்படிப்பட்ட விலையில்லா ஆடு விலையில்லா பசு கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையை செயல்பட்ட இந்த அரசாங்கம் அத்தனையும் தடுத்து நிறுத்திவிட்டது. உங்கள் துணையோடு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும், கால்நடை பூங்கா திறக்கப்படும். அதே போல இந்த கன்று ஈண்டுகின்ற அந்த திட்டத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுவேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஆடு நம்ம வளர்க்குற ஆட்டை அரசாங்கமே கொள்முதல் செஞ்சு தலையை வெட்டிட்டு அப்படியே உள்ள விட்டா கறி தனியா எலும்பு தனியா தனித்தனியா வந்துடும். அதுக்கு 100 கோடி செலவு பண்ணி கட்டினேன். அதையும் இந்த கால்நடைத்துறை மந்திரி தூத்துக்குடி கொண்டு போயிட்டார். கொண்டு வந்தது நம்ம ஏரியாவில். எவ்வளோ மோசம் பாருங்க. அதே மாதிரி காய்கறி, நாம் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறி அதை கெடாமல் இருக்குது குளிர்பதன கிடங்கு 10 மாவட்டத்தில் 20 கோடியில் கட்டினேன். அது என்னாச்சுன்னே இப்போ தெரியல. மத்திய அரசாங்கம் 10 கோடி, மாநில அரசு 10 கோடி போட்டு அங்கங்கே இருக்கிற காய் உற்பத்தி எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே இந்த மார்க்கெட்டை கட்டி விவசாயிகள் தங்குவதற்கு, வியாபாரி தங்குவதற்கு, பேங்க் ஆன்லைனில் வர்த்தகம் விற்கலைன்னா காய்கறி எடுத்து நம்முடைய ஸ்கூல் ஸ்டோரேஜில் அடுக்கிடலாம். இது என்னங்க தப்பு? அதையும் முடக்கிட்டான். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு. ஒரு பக்கம் நாம் ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை அந்த காலகட்டம். அடுத்தது கொரோனா, 1 வருஷம் எங்காச்சும் வெளியே போக முடிஞ்சுதா? அப்போ ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தோம், விலைவாசி ஏறாமல் பார்த்துக்கிட்டோம். மக்களுக்கு ஒரு ஆண்டு விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில பருப்பு, குடும்ப அட்டைக்கு 1000 ரூபா கொடுத்தோமா இல்லையா? தைப்பொங்கல் வந்தது, 2000 ரூபா கொடுத்தோம் ஒவ்வொரு அட்டைக்கும். கொடுத்தோம்ல? 1 ரூபா வருமானம் இல்லைங்க அரசாங்கத்துக்கு. 1 வருஷம் கடையெல்லாம் மூடியாச்சு, தொழிற்சாலை மூடிட்டாங்க, ஜிஎஸ்டி வெல்ல, டாஸ்மாக் கடை மூடியாச்சு, அதுக்கு வருமானம் இல்லை. ரோட் டாக்ஸ், இந்த காருக்கு பைக்குக்கு மற்றதெல்லாம் லாரி பஸ் எல்லாத்துக்கும் அதில் வரி போடுவாங்க, அதுலேயும் வருமானம் இல்லை. கலால் இல்லை, பத்திரப்பதிவு வருமானம் இல்லை. 1 ரூபாய் வருமானம் இல்லாம ஓராண்டு ஆட்சி புரிந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரம் குறையாம ஆட்சி கொடுத்தோம், பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லாத. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துல 5 கோடி கடன் வாங்கிட்டாங்க. 5 வருஷத்துல 5 கோடி, 5 லட்சம் கோடி, சாரி 5 லட்சம் கோடி. எவ்வளவு? இதெல்லாம் யார் கட்டுறது? நாம தான் கட்டணும். வந்தோம், வெயிலில் நின்னோம், நானும் பேசுறேன், நீங்களும் கேட்குறீங்க. கட்டுறது பூரா நாம தாங்க கட்டணும். திரு ஸ்டாலின் வாங்குற கடன்லாம் நம்ம மேல இந்த ஆட்சி வந்த பிறகு கடன்காரனாக்குன்னு தான் மிச்சம். இந்த ஆட்சியில் நல்லா சிந்திச்சு பாருங்க. 73 ஆண்டு காலம் பல கட்சி ஆட்சி புரியுது. காங்கிரஸ், திமுக, அதிமுக, அதிமுக, காங்கிரஸ், திமுக, இப்படி மாறி மாறி 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆண்ட போது 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 4,85,000. திமுக ஆட்சி வந்து 2021 26 வரை 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கானா? இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? என்ன திட்டத்தை கொண்டாந்த? ஒரு புதிய திட்டத்தை கொண்டாடல. இந்த பவானி ஆற்றிலிருந்து, பவானி சாகர் அணையிலிருந்து பவானி வரை 7 தடுப்பணை போட்டேன். 7 தடுப்பணை, ஒரு தடுப்பணைக்கு 22 கோடி. அது பொறுக்க முடியாத அணையினுடைய உயரத்தை குறைச்சி விட்டான். அணையினுடைய அப்புறம் எப்படிங்க தண்ணி தேங்கும்? எவ்வளவு கெட்ட எண்ணம் பாருங்க. ஒரு நல்ல எண்ணமே கிடையாது.
விவசாயிகளுக்கு எதை கொடுத்தாலும் அதில் ஏதாவது தடை. நான் நல்லா வர்ற உபரி நீர் அங்கங்கே தேங்குனா 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தேங்கும் தண்ணி. அப்போ அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிணறு போர்வெல்லாம் தண்ணி ஏறும். அதுக்காக 7 இடத்துல தடுப்பணை கட்டினுங்க. 7 இடத்துல தடுப்பணை கட்டினேன். அதையும் இந்த அரசு இது பண்ணியிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு உடனே அந்த தடுப்பணையுடைய உயரத்தை உயர்த்துவோம். நிறைய தண்ணி தேக்க வேணும். மீனா போய் கடலில் கலக்கிற தண்ணியை தேக்கி விவசாயத்துக்கு குடிப்பதற்கு பயன்படுத்தலாம். இது அதிமுக ஆட்சியுடைய திட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றுகிறோம். அம்மா மினி கிளினிக் அதுலேயும் இன்றைக்கி கிராமத்தில் இன்றைக்கி 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நகரத்துக்கு போனால் தான் சிகிச்சை பெற முடியும். நம்முடைய கிராமத்தில் 3000 பேர் வசிக்கிற கிராமத்தில் ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அதையும் அந்த திமுக அரசு மூடிட்டு 2000 அம்மா மினி கிளினிக் கிராமத்தில் நகரம் வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு உதவியாளர் நியமித்தா ஏழை மக்கள் அங்கே போய் நல்லா சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாங்க. ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுக்க முடியல. இது சிறப்பாக நடந்ததுனால அதிமுக கட்சிக்கு பேர் வந்துன்னு சொல்லி அதையும் மூடிட்டார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதே மாதிரி பர்கூரில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில், கடம்பூர் பவானி சாகர் தொகுதி மலைவாழ் மக்கள் மலையாளி ஜாதி சான்றிதழ் இன்றைக்கு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். சேலம் மாவட்டத்தில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதே போல் இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய பர்கூர் பகுதி, அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, பவானி சட்டமன்ற தொகுதி மலைவாழ் மக்கள் கோரிக்கை அதிமுக அரசு வந்தவுடனே நிறைவேற்றி கொடுக்கப்படும். இன்னைக்கு திமுக ஆட்சி வந்தவருக்கு கரண்ட் பில்லு கிட்டத்தட்ட 67% உயர்த்தியாச்சு. கரண்ட் பில்லு 67%. இன்னைக்கு வீட்டு வரி பேரூராட்சி எல்லாம் வீட்டு வரி 100%, கடைக்கு 150%, குடிநீருக்கு வரி, கிராமத்தில் இருக்கிற குழாய் இணைப்பெல்லாம் நினச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் வரி போட்டான்னு சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்தெல்லாம் இதெல்லாம் சரி செய்யப்படும். ஆகவே அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி. அது நிச்சயமா தரப்படும். பெண்களுக்கு மட்டும் இல்லை, பாட்டியமாவுக்கே பார்ப்போங்க. இனிமேல் பாட்டியமா தனியை விட்டுட்டு போக முடியாது. அவ்வளோ மோசமான ஆட்சி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கஞ்சா விற்பனை விற்குதா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா விற்க இடமே இல்லை. கிராமத்திலிருந்து நகரை, சந்து பொந்து வீதி எல்லாம் கஞ்சா விற்பனை விற்குது. இந்த கஞ்சா விற்பனை விற்கிறதுக்கு திமுக காரே துணை நிற்கிறான். அதனால தான் காவலர்கள் ஒன்றுமே செய்ய முடியல. இன்னைக்கு கஞ்சா போதை ஆசாமியால் தான் சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, இன்னைக்கு முதியோர்கள் பாதிக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில் பல வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானி 100 ரூபா கொடுத்தாங்களா? ஒன்றுமே செய்யல. மீண்டும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் ஸ்டாலின். இன்னைக்கு அதிமுகவில் விலைவாசி, இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு, வரி உயர்ந்தாச்சு, மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதிலிருந்து அந்த மக்களை இன்றைக்கு கஷ்டத்திலிருந்து மீட்கிற விதமாக எல்லா குடும்ப அட்டைக்கும், அந்த குடும்ப அட்டைதார் அனைவருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையெல்லாம் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கரம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். அதே போல ஆண்டுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம், அதோட 1000 ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி வருது, அந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும்.
இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதோட நான் ஏற்கனவே சொல்ல, கட்டிட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். அதுபோல மரமேறும் தொழிலாளர்கள் அதிலிருந்து தவறி விழுந்து இருந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்படும். மரமேறும் உபகரணங்கள் விலையில்லாமல் கொடுக்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் விலையில்லாமல் கொடுக்குறோம், அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசத்தறி உரிமையாளர் 1000 யூனிட் விலையில்லாமல் கொடுக்கப்படும். இனி 1400 யூனிட் கொடுக்கப்படும். அதுபோல் கைத்தறி நெசவாளர்களுக்கு 65 வயசுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு 1000 ரூபா ஓய்வூதியம் கொடுக்குறோம், அதை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதோட இப்போ ரேஷன் கடையில் வழங்குற அரிசி தரமில்லாமல் இருக்குது. இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி அரிசி வாங்குறீங்களோ அதே அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி கொடுக்குறோம். இனி விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் 2 சேர்த்து வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம் இப்போ தமிழ்நாட்டில் இந்த பகுதி, இந்த எல்லா தமிழ்நாடு முழுவதும் ஏழைகளுக்கு வீடு அனைவருக்குமே அதிமுக ஆட்சி வந்த உடனே சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அத்தனை ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். ஜாதி மதமே கிடையாது, ஏழையாக இருந்தால் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே பட்டியலின மக்கள், ஆதிராளர் மக்கள், அருந்ததியர் மக்கள், மலைவாழ் மக்கள், அந்த மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த பட்டியலின மக்களை சேர்ந்தவர்கள், ஆதிராள மக்கள், அருந்ததியர் மக்கள், மலைவாழ் மக்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்திரும் போனால் அவர்களுக்கு அதிமுக சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியல் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். பட்டம் பெற்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் வேலை கிடைக்கின்ற வரை 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றி தரப்படும். அதே போல அந்தியூர் தொகுதியில் நம்முடைய காவிரி, அந்த காவிரியில் உபரி நீர் வெளியேறி போகுது. கிழக்கு எங்களுடைய மாவட்டம் மேட்டூர், அதே போல் சங்ககிரி, எடப்பாடி, மேட்டூர், சங்ககிரி, எடப்பாடி, ஓமலூர் 4 சட்டமன்றத்தில் 100 ஏரி நிரப்புகின்ற திட்டம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு அந்தியூர் வரை, அங்கே கொளத்தூர், பவானி சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, அந்தியூர் சட்டமன்ற தொகுதி 3 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கி அற்புதமாக நீரேற்றி மூலமாக அந்த பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டை அனைத்தும் நிரப்பப்படும். செங்கல் சோளம் அதிகமாக வச்சிருக்கிறீங்க, மண் எடுக்கிறதுல பிரச்சனை. அதிமுக ஆட்சிக்கு வந்தா உங்க இஷ்டப்படி மண் அள்ளிக்கலாம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் எம்பி திரு கே காளிப்பன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு SS ரமணிதரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி AT சரஸ்வதி அவர்களே, திரு KPS ராஜா அவர்களே, திரு AT சசிபிரபு அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் SM செந்தில்குமார் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற மாவட்ட செயலர் திரு மதிவாணன் அவர்களே, தமாக மாவட்டத்தில் திரு பிரகாஷ் அவர்களே, புரட்சி பாரத மாவட்டத்தில் திரு ரமேஷ் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்டத்தில் திரு மயில்துறை அவர்களே, நம் கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகள், தொண்டர்களே, அதிமுக கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் டாக்டர் S மகேஷ் ராஜா அவர்களே, திரு S கார்த்திக் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு K சிவகுமார் அவர்களே, திரு P சின்ன மாரை நாயக்கன் அவர்களே, திரு S நாராயணன் அவர்களே, திரு PV சீனிவாசன் அவர்களே, திரு P மோகன்குமார் அவர்களே, திரு ஜெயராமன் அவர்களே, திரு CN மாரப்பன் அவர்களே, திரு K ரங்கசாமி அவர்களே, திரு நாச்சிமுத்து அவர்களே, திரு TS பழனிசாமி அவர்களே, திரு ஆசனூர் AR சுப்பிரமணியம் அவர்களே, திரு M மாதேஷ் அவர்களே, திரு R சதீஷ் அவர்களே,
திரு OM சுப்பிரமணியம் அவர்களே, நகர செயலாளர் திரு KG சதீஷ் அவர்களே, பேருக்கழக செயலாளர் திரு V நவீன்ராஜா அவர்களே, திரு M திருமுருகன் அவர்களே, திரு TS மீனாட்சி சுந்தரம் அவர்களே, திரு KM பூபதி அவர்களே, திரு R ரமேஷ் அவர்களே, திரு MA சிவகுமார் அவர்களே, திரு SK நடராஜன் அவர்களே, திரு PN தேவமுத்து அவர்களே, திரு K செல்வம் அவர்களே, திரு SP பழனிசாமி அவர்களே, திரு SK பழனிசாமி அவர்களே, திரு சதுமுகை S ஆறுமுகம் அவர்களே, திரு M பிரதீப் அவர்களே, திரு KR தேவராஜ் அவர்களே, திரு M சரவணன் அவர்களே, திரு MG பழனிசாமி அவர்களே, திரு R அரவிந்த் அவர்களே, திரு SRP வெங்கடசாமி அவர்களே, திரு செல்வி கலாவதி அவர்களே மற்றும் வரி தந்து சிறப்பித்த வந்திருக்கின்ற விவசாயிகளே, விவசாய தோழர்களே, வாக்கா பெருமக்களே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பத்திரிகை உடன்பிள்ளை அத்தனை பேருக்கும் சொல்லிட்டேன். அதோட மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங், அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம். சொல்லியாச்சு. ஏழைகள் சிரிக்கணும், ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும், எடப்பாடி யார் ஆடணும். தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். எடவழி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன், இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி, நல்லாட்சி வேணும் வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும், ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும், எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும், ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும், எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும், ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும், எடப்பாடி யார் ஆடணும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.